அண்மைச் செய்தி. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேட்கப்பட்ட தகவல்களுக்கு ஜூன் 2ஆம் தேதியிட்ட கடிதத்தில் சென்னை மாநகராட்சி பதிலளித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் மேயர், துணை மேயர் உட்பட 75% கவுன்சிலர்கள் சட்டப்படி சொத்து விவரங்களை அறிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியில் மேயர், துணை மேயர் உட்பட 75% கவுன்சிலர்கள் சட்டப்படி சொத்து விவரங்களை அறிவிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். 200 கவுன்சிலர்களில் வெறும் 43 பேர் மட்டுமே பதவியேற்ற 90 நாட்களுக்குள் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தற்போது 200 கவுன்சிலர்களில் 43 பேர் மட்டுமே பதவியேற்று 90 நாட்களுக்குள் சொத்து விவரங்கள் மற்றும் கடன்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். இது குறித்த விரிவான தகவல் லாவண்யா. வணக்கம். சென்னை மாநகராட்சி மேயர், துணை மேயர் உட்பட 75% கவுன்சிலர்கள் இன்னும் சட்டப்படி சொத்து விவரங்களை அறிவிக்கவில்லை என ஆர்டிஐ மூலம் தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் 200 கவுன்சிலர்களில் வெறும் 43 பேர் மட்டுமே பதவியேற்ற 90 நாட்களுக்குள் தங்களது சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் என்று மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த விவரங்களை சமர்ப்பிக்க தவறியவர்களின் பட்டியலில் மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் என்று ஜூன் 2ஆம் தேதி வெளியிடப்படக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்ட பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 2022 பிரிவு 34A மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதிகள் 2023 விதி 183 படி ஒவ்வொரு கவுன்சிலரும் மேயர் மற்றும் துணை மேயர் உட்பட தங்களது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், கடன்கள், துணைவர் மற்றும் சார்ந்திருக்கும் குழந்தைகளின் விவரங்களை பதவியேற்ற 90 நாட்களுக்குள் அறிவிக்க வேண்டும். இந்த விதி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கிடையே வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பதிவுகளை பராமரிக்கும் பொறுப்பு மாநகராட்சி ஆணையருக்கு உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு உள்ளாட்சி பிரதிநிதிகளில் பதவிக்காலம் 8 மாதங்களில் முடிவடைய உள்ள நிலையில் தற்பொழுது வரை அவர்கள் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாமல் இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. 75% கவுன்சிலர்கள் தங்களுடைய சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.